வெற்றி என் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே. சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள்ளே இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். அற்புதமான வெற்றி, அற்பமான பொருளால், அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி, அற்பமான பொருளால், அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். தாடை எலும்பை கையில் எடுத்து சிம்சோன் கொன்றான் 1000. சிம்சோன் கொன்றான் 1000. கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். கவனும் கல்லும் கையில் எடுத்து தாவீது கொன்றான் கோலியாத். அற்புதமான வெற்றி, அற்பமான பொருளால், அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி, அற்பமான பொருளால், அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசுவின் அருளால். தீவெட்டி பானை கையில் எடுத்து கிதியோன் பெற்றான் வெற்றி. கிதியோன் பெற்றான் வெற்றி. இயேசுவை நம்பி வாழ்ந்திடும்போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய். இயேசுவை நம்பி வாழ்ந்திடும்போது வெற்றிகள் பலவும் பெற்றிடுவாய். அற்புதமான வெற்றி, அற்பமான பொருளால், அதிசயமான வெற்றி ஆண்டவர் இயேசு. அருமையான மிஷனரி ராக்லாண்ட் அவர்கள் இங்கிலாந்து நாட்டிலே பிறந்து என்பதாக நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்து சிவேரி பகுதியிலே ஊழியம் செய்தவர். ஊழியத்தின் பாதையிலே அநேக இருக்கல்கள் அவர் வந்தது. குறிப்பாக அவர் கல்லெறிப்பட்டார். இன்னுமாக பசியின் போது அவருக்கு உணவு கொடுக்க யாரும் முன்வரவில்லை. அவருக்கு யாரும் பாத்திரம் கொடுக்கவில்லை. எனவே தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்தவர். அப்படியாக ஊழியம் செய்து நமக்காக இந்த பூமியிலே மரித்தார். இதுபோல அநேக மிஷனரிகள் இன்று மரித்ததனாலே நாம் இப்பொழுது நன்றாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இப்படியான மிஷனரிகளின் தியாகங்கள். இப்படியான மிஷனரிகள் நமக்காக இந்த பூமியிலே வந்து விதைக்கப்பட்டதே அதன் முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதை நாங்கள் விளக்கும்படியாக ஜூனியர் பி மாணவர்கள் இப்படியாக அருமையாக ஒரு அருமையான ஒரு எக்ஸிபிஷன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.